இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை ஒரு ஹையர் பாசிட்டிவிட்டி லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். எப்பயும் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க அந்த விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கான சில வார்த்தைகள், சில கைடன்ஸ் நம்மளோட கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத சில விஷயம் நம்ம பார்க்கலாங்க. யாருங்க எந்த விதமான முடிவும் எடுக்காமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் என் வாழ்க்கையை காயப்படுத்திக்கோங்க, யார் வேணாலும் என்னை கஷ்டப்படுத்துங்க, உங்களுக்காக சேவகம் பண்ணுறேன், எதையுமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் பழகிட்டேன், எப்படியோ அடிமையாக இருந்து வாழ்க்கையே பழகிட்டேன். எனக்கான சந்தோஷம்லாம் வேணாம். இன்னும் மீதமுள்ள வாழ்க்கையை எனக்காக நான் வாழ மாட்டேன், மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுங்க வால் எடுத்து நீங்கள் தான் சண்டை போடணும். ஆனால் கண்ணை மூடிட்டு எப்படிங்க சண்டை போடுவீங்க? இது என்ன அப்படியே அந்த வால் எடுத்து வீசிட்டே இருப்பீங்களா கண்ணை மூடிட்டு? எதிர்க்க ஆள் இருந்தாலே நம்மளால் போராட முடியாது, கரெக்டாக ஜெயிக்க முடியாது. நம்ம முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னே தெரியல, எதிரி யாருன்னே தெரியல. அந்த நிலையில் நீங்கள் ஒரு போராட்ட கத்தி எடுத்து நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க அடிபடும். ஏன்னா அங்கே யாருமே இல்லை, சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. இல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்கு கடவுள் உங்களை எத்தனை தட்டு தட்டுறாரு. எங்கே அடித்தா எங்கிட்ட நீங்கள் வருவீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களை புரிய வச்சு இன்றைக்கி தெளிவான கைடன்ஸ் கொடுக்கணும். கரெக்டான பாதையில் போயிட்டுருக்க, தேவையில்லாத இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஆகாத. யார் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமோ அவங்க இருக்க வேண்டிய நேரம் மட்டும் இருப்பாங்க, யார் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணுமோ அவங்க போக வேண்டிய நேரத்தில் போயிடுவாங்க. அதனால் இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கானது, எனக்கு தான் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்ட நஷ்டத்தையும் ஏற்றுக்கணும், அது கொடுக்குற பெயினையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதனால் எனக்கு அடுத்தது வருது. நீங்களாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுங்களா? எப்பேற்பட்ட ஆள் நீங்களா? அன்பு வாரி வாரி கொடுப்பீங்கங்க, பாசமாக இருப்பீங்க. அது வாய் இல்லாத ஜீவனுக்கும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அழுகுறீங்களா? மனசுக்குள்ளே அழுதுட்டு கடவுளை திட்டுறீங்களா? நிறைய பேர் கடவுளையே ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது. கடவுள் ஒருத்தர் தான் உங்களை காப்பாற்றுறாரு, அவரையும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் வழியில் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் உங்களுக்காக காத்துட்ருக்காரு, உங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கு, உண்மையான அன்பு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெளிவான அன்பு கொடுக்கறதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் சில பேர் நல்ல மனிதர்கள் வராங்கங்க. சில பேர் அப்படின்ல நல்ல மனிதர்கள் வராங்க, உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் வரட்டும், உங்கள் லைஃப்பும் பேலன்ஸ் ஆகுங்க. தலைமை பொறுப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் தான். நீங்கள் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்க்குற கண்ணோட்டமே வேறு, உங்களோட அந்த பார்க்குற கண்ணோட்டம். வாவ், எப்படி ஜம்ப் ஆகி போயிடுது பாருங்கள் இந்த கார்டு உங்கள் மனசளவில் போராட்டமாக இருக்குங்க. என்ன செய்யறதுனே தெரில, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இது எப்படி பறந்து அந்த பக்கம் விழுது பாருங்க. நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன் கார்டு, இந்த சைட்லேருந்து அந்த சைடு, இந்த சைட்லேருந்து அந்த சைடு போய் விழுவுதுங்க. அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டு. இதில் என்னென்னா உங்கள் மனசளவில் ஒரே போராட்டமாக இருக்குது, வெளியிலையும் உங்கள் வாழ்க்கையை போராட்டத்துக்குள்ளே போய் தள்ளப்பட்டிருக்குங்க. எதை குறித்தனாலும் நிறையா டெசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா மற்றவங்களுடைய அந்த ஒரு ஆளுமை தன்மை உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. எல்லார் சொல்கிறதையும் கேட்டு 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 உங்கள் வாழ்க்கையை நிறைய இடங்களில் அப்படியே நின்று தேக்க மாதிரி நின்று போச்சு, தேக்க மாதிரி நின்று போச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது உள்ளே மட்டும் போராட்டம் கிடையாது, உங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் போராடி 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 ஒரு சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. என்ன செய்கிறதுனே தெரில. பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே மைண்டு எத்தனை தடவை போய் 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 விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகுதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலை, மற்றவங்களோடைய அந்த பிடிப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அப்படி தாங்க இருக்குது இந்த கார்டில் எல்லாமே. நீங்களாக தனியாக டிசிஷன் எடுக்கிறது இல்லை, நிறையா போராட்டங்க. உங்களோட பார்ட்னருக்குமே இதோட எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களும் ஒரு ஒரு என்னென்னா எனர்ஜெட்டிக்காக எப்பயுமே ஃபீல் ஆவாங்க. ஏன்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், நம்மளை எப்படி பார்த்துக்கணும், நம்மளை எப்படி எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சில ப்ராக்டிக்கலான ஒரு ஆப்டமிஸ்டிக் பர்சன் தான். அதனால் இந்த கார்டும் நல்லாயிருக்கு. ஆஹா, அப்படியே விழுகுது. இது ரொம்ப ஒரு என்னென்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த கார்டு வலிக்கிட்டே போகும்.
இன்றைக்கி பார்க்குறவங்க எந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க, பார்க்கலாமா? உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதுங்க. எதை குறித்து நீங்கள் இப்போ கவலைப்பட்டிருக்கீங்க? என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு, என்னை ஏன் இப்படி ஏமாத்துறாங்க, எதுக்கு என்னை நம்பி மோசம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நிறையா கலவரம் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு கலவரமாகவே இருக்குது, ஒரு அமைதியே இல்லாத தன்மையாக இருக்குது. உங்களை அந்த ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு சில பேர் வந்து சொத்துக்களுக்காக அலையிற நிலைமையும் இருக்குது. சில பேர் வந்து அந்த ஒரு வாழ்க்கை துணையை விட்டு போனதுக்கப்புறம் வாங்குகிற அந்த ஜீவனாம்சத்துக்காகவும் அலைன்னு அலையிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக கடவுளே இறங்கி நான் உன்னோட பாடத்தை ஒரு செகண்ட் நான் படிக்கிறேன்னு இறங்கி வராங்க. அதனால் தெளிவான நியாயம் இருக்குங்க. கடவுள் வந்து படிச்சிட்டாருன்னா முடிஞ்சு எல்லாமே. அவருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். அவர் வாயால் சர வேண்டிய சொத்து விட்டு போணுச்சுன்னா அதெல்லாம் வருதுங்க. உங்களுக்கான அன்பு கிடைக்குதுங்க, நியாயமான அன்பு கிடைக்குதுங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. இதான் லாஸ்ட் கார்டு. உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க உங்கள் வாழ்க்கையில். இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து சக்ஸஸ் தான், வெற்றி மாலை தான். நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஜாபாக இருக்கட்டும், உங்கள் லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கும்போது ஒரு டெஸ்டினி கனெக்ஷன் அது ஒரு கல்யாண மாலையாக கூட மாறுது. சில பேருக்கு வந்து கெரியரில் நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி நிறைய விஷயம் வந்து உங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஈடுபடுறீங்க தெரியுங்களா? அந்த ஒரு உங்களால் வந்து பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த நிறைய ஒரு எஃபோர்ட் போட்டு நல்ல ஆர்வத்தோட இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் பண்ணுற அந்த முனைப்பு இருக்குது பாருங்களேன், அது வந்து பப்ளிக்கால் ரெகக்னேஷன் பண்ணப்படும். உங்களை பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் வந்து நேர்த்தியாக இருக்குது. அதனால நல்ல ப்ரொடெக்டிவான ஒரு நல்ல ஒரு ஆள் தாங்க. கடவுளோட அந்த ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, தலைமை பொறுப்பு இருக்குது. நல்லா வெற்றி வாகை சூடக்கூடிய எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு நபராக தாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வலம் வர போகிறீங்க. கண்டிப்பாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். இதில் வர 2 கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த ரீடிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லவ்வுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க, அதுக்காக தான் இந்த உலகம் இயங்கிட்டுருக்கு. லவ்வுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த லவ் தாங்க யூனிவர்ஸில் பெரிய பவர்ஃபுல்லான ஃபோர்ஸுங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வராங்கன்னா இந்த லவ்வை பேஸ் பண்ணி தான் கடவுள் வந்து ஸ்டோரி வந்து எழுதுவாங்க. இந்த கார்டு வந்தாலே இது என்ன பண்ணுதுன்னா, உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மற்றவங்களையும் லவ் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது லவ் மட்டும்தான், செல்ஃப் லவ் மட்டும்தான் உங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. அதனால ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செல்ஃப் லவ் அது வந்து வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. இதுதான் வந்து யூனிவர்ஸோட கனெக்ஷன் வச்சுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் கூட. லவ் நம்ம அன்பாக நம்ம இந்த உலகத்தையே கண்ணோட்டத்தை பார்க்கும்போது யூனிவர்ஸே நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்கங்க. அதனால நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவா ஆரக்கல் கார்டில் நம்ம வந்து காளிமா வந்து சிவகாளிமா ஆரக்கல் கார்டில் நம்ம காளிமா என்ன வந்து வரம் வாங்கி தராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரீடிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பத்ரகாளி பிளஸிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். நான் சொன்னேன்ல ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்கள் சொன்ன எனர்ஜி கார்டில் கண்டிப்பாக நிறையா பேர் வந்து காயங்கள் வூன்ஸ் இதெல்லாம் அனுபவிக்கப்பட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நிறைய பேர் வரீங்க. உங்களை நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க, கடவுள் தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை அழகாக ஒவ்வொரு செகண்டாக வந்து புதுசாக வந்து மாறிட்டுருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டை எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதானங்க மெயினு. ஒரு 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 பூகம்பம், பிரளயம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து இதுலேருந்துலாம் ஆக்சிடென்ட்டு இதுலேருந்துலாம் வந்து உங்களை காப்பாற்றி வெளியில் இந்த இதுலேருந்து தப்பிச்சு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வர்றது ரக்ஷா காளிமா. ஓம் சிவகாளிமான்னு டைப் பண்ணுங்கள், ரக்ஷா காளிமான்னு டைப் பண்ணுங்கள், தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ.